கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எல்லாரும் திருமுழுக்கு யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவும் அவனிடத்தில் யோர்தான் நதிக்கு வந்து திருமுழுக்கு யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகிற பொழுது வானம் திறக்கப்படுகிறது, இயற்கை தானாக வழிவிடுகிறது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக, திறக்கப்பட்ட வானத்திலிருந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல சாயல் கொண்டு அவர் மேல் இறங்கினார் என்று பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் மடியிலிருந்த ஒரே செல்லப்பிள்ளையை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினதினால் அவர் ஞானஸ்நானம் பெற்றவுடனே ஆவியானவர் புறா வடிவத்தில் வந்து அவர் தோளின் மேல் அமர்ந்தார் என்று பார்க்கின்றோம். மீண்டும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எப்படி என்றால், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு திருமண ஆராதனையில் ஊழியர் பிரசங்கத்தின் போது சொன்னார், இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் உலக பிரகாரமான இருதயத்தை திறந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அனுமதியுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். எத்தனை உண்மை என்று பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றவுடன் வானம் திறக்கப்பட்டது போல நாம் நம்முடைய இருதயத்தை திறப்போம். ஆவியானவர் புறாவை போல வந்து இயேசுவானவர் மீது அமர்ந்தது போல திறக்கப்பட்ட இருதயத்துக்குள்ளாக இந்த ஆவியானவரை அனுமதிக்கும் போது இருதயத்துக்குள்ளாக இருக்கும் ஆவியானவர் உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவானவருக்கு நம் இருதயத்தை திறந்து கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரை இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பிரியமானவர்கள் என்கிற பெயரை பெறுவோமாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தை திறந்து உம்மை இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ளவும், பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.